எப்போதும் சந்தோஷம்னு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம எல்லோரும் அத தேடுறது தான். ஆனா, அது பிரியாணி மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கவும் முடியாது. அதே மாதிரி தான் சந்தோஷத்த கடையிலயும் வாங்க முடியாது தெரியுதா? அது ரூலர் வச்சும் அளக்க முடியாது. காஃபி கப்பு மாரி கையிலயும் பிடிக்க முடியாது. நம்ப அத சட்ட மாதிரியும் போட்டுக்கவும் முடியாது. எப்போதும் குதிக்கிற மான் மாதிரி குஷ்டான்னு இருக்க வேண்டாம் இல்லையா? தோல்வி கூட ஒரு பாடம் தான். அத கடந்து வெற்றி பெறும்போது தான் கசக்கும் கீரை சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவது மாதிரி இனிமையா இருக்கும். இது எல்லாம் தான் ஜார்ஜ் ஆர்வெல் த மாஸ்டர் மைண்ட் பிஹைண்ட் த 1984 புக்ஸ்ல அவர் சொன்னது எனக்கு புரியுது. என்னைக்கும் சந்தோஷம் ஏற்படுதுன்னா அது ஏத்துக்கொள்வதில் தான் இருக்குன்னு ஜார்ஜ் ஆர்வெல் சொன்னது சரிதான்னு தோணுது. ஆனா சில சமயங்கள்ல சந்தோஷம் ஒரு பொருள்ல கிடைக்கும்னு நினைச்சு ஏமாந்து போறோம். இப்ப பிரியாணி சாப்பிட்டா சந்தோஷமா இருப்பனா அப்படின்னு சொல்லலாம் தான். ஆனா அது சரியில்லையே. பசி மட்டுமே போக்குமே தவிர நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட அன்பு இதெல்லாம் கிடைக்காது. உண்மை என்ன தெரியுமா? சந்தோஷம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் என் அனுபவத்துல சொல்றேன். இந்த பைத்தியக்கார உலகத்துல இது இவ்ளோ சிம்பிள் இல்ல. ஆனா கேள்விக்கு பதிலே கிடைக்காது. ஆனா அதுவே நல்லதுதான். ஏன்னா பதில் தேட தானே நம்ம பொறந்திருக்கோம் இல்லையா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.